வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெய்னி அண்ட் வின்டர் சீசனில் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கோல்டு காஃப்னு எதுவும் வராமல் தடுக்க என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி ரெய்னி அண்ட் வின்டர் சீசனில் குழந்தைக்கு என்னென்ன ஃபுட்ஸ் கண்டிப்பாக கொடுக்காம தவிர்க்கணும்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸு. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம், எந்தெந்த ஃபுட்ஸ் கொடுக்கறதுனால பேபியோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்ல போகிற இந்த ஃபுட்ஸ் எல்லாம் 6 மந்த் கம்ப்ளீட்டான பேபிஸ்க்கு மட்டும் கொடுங்க. 0 to 6 மந்த் பேபிஸ்க்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. வேறு எந்த ஒரு ஃபுட்டும் கொடுக்க வேணாம். அதுதான் அவங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. தாய்ப்பாலில் இருக்க ஆன்டிபாடிஸ் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். ஸோ 0 to 6 மந்த் பேபிஸ்க்கு பிரெஸ்ட் மில்க் மட்டும் கொடுங்க. 6+ மந்த் பேபிஸ்க்கு தண்ணி, ஜூஸ், சூப், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கொடுங்க. இது உடலில் நீர் சத்து அளவை மெயின்டைன் பண்ணும். இப்போ என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலான்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா பால். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, பால் கொடுத்தா பேபிக்கு கோல்ட் ஆகுது, வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கான்னு. இன்னும் சிலர் என் குழந்த பாலே குடிக்க மாட்றாங்க, பாலுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. குழந்தைக்கு ரெய்னி அண்ட் வின்டர் சீசனில் பால் கொடுக்கலாமா, அதனால் கோல்டு எதுவும் வருமானு. கண்டிப்பாக பால் கொடுக்கலாம். அது நம்ம எந்த மாதிரி கொடுக்குறோன்றதில் தான் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்து கோல்ட் ஆகுதுன்னா அதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் வெறும் பால் மட்டும் கொடுக்காம பாலில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுத்து பாருங்கள். சில பேபிஸ்க்கு அந்த இஞ்சியோட டேஸ்ட் பிடிக்கும், அவங்க நல்லா குடிப்பாங்க. இஞ்சி போட்டு கொடுக்கறதுனால கோல்டு காஃப்னு எதுவும் வராமலும் இருக்கும். பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் மஞ்சள் பால் கொடுங்க. இதோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி பாலை சூப்பராக குடிப்பாங்க. என்னோடய பாப்பாவும் அப்படி தான். ஸ்டார்டிங்கில் பால் குடிக்கவே இல்லை, ஒரு வாய் கூட குடிக்க மாட்டாங்க. நானும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இஞ்சி பால் கொடுத்தேன், அது நல்லா குடித்தாங்க. அப்புறம் மஞ்சள் பால் கொடுத்தேன், இது இன்னும் நல்லாவே குடித்தாங்க. ஸோ ஒரு டைம் இஞ்சி பால், இன்னொரு டைம் மஞ்சள் பால், இப்படி மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ உங்கள் குழந்தையும் பால் குடிக்கலைன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஞ்சள் பாலில் நம்ம மஞ்சத்தூள், இஞ்சி, மிளகுத்தூள் சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க முடியும். ப்ளஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமலும் தடுக்க முடியும். பிலோ 1 year பேபிஸ்க்கு பால் கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் மில்க் கொடுக்கலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நட்ஸில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. நட்ஸை உங்கள் குழந்தைக்கு டெய்லியும் கொடுக்கறதுனால அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். ஸோ இந்த சீசனில் உங்கள் குழந்தைக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரூட் இதெல்லாம் கொடுங்க. நட்ஸ் பால் இல்லை நட்ஸ் பவுட்ரை ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நட்ஸை ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே சாப்பிடவும் கொடுக்கலாம். நட்ஸ் இல்லைனா நீங்கள் வேர்க்கடலை கூட கொடுக்கலாம். நட்ஸில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் வேர்க்கடலையிலையும் இருக்குது. அடுத்த ஃபுட் என்னென்னா மீன். புரோட்டீன் அதிகமாக உள்ள மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த ரெய்னி அண்ட் வின்டர் சீசனில் குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்கறதுனால இது அவங்க உடலில் எந்த நோயும் நெருங்க விடாமல் இருக்கும். மீன் பேபியோட ஹை பவர், க்ரோத், ஹெல்த் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்கும்போது பாதரசம் கம்மியாக இருக்க மீன் கொடுங்க, அதான் ரொம்பவே நல்லது. அடுத்த ஃபுட்
லீவ்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்த சீசனில் குழந்தைக்கு வாரத்தில் 2 நாள் கீரை கொடுங்க. பாசிப்பருப்பு சேர்த்து கீரை சாதமாக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை கீரையை பொரியல் செஞ்சுட்டு அதில் வடித்த சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லை கீரை சூப் கூட செஞ்சு கொடுக்கலாம். கீரையில் அயன் அண்ட் விட்டமின் அதிகமாக இருக்குது. ஸோ கீரை கொடுக்கறதுனால குழந்தைக்கு அனிமியா வராமல் தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு இந்த சீசனில் துளசி, கற்பூரவள்ளி இதெல்லாம் அப்படியே மென்று சாப்பிட கொடுங்க. குட்டி பேபிஸ்க்கு அவங்க குடிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வெதுன்னு கொடுங்க. இதனால் அவங்களுக்கு கோல்டு காஃப் வராமல் இருக்கும். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதிலெல்லாம் துவையல் செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட், பீன்ஸ், பட்டாணி, கொடமிளகா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொடுக்கலாம். பியூரி மாதிரி இல்லை அரிசி பருப்போடு சேர்த்து வேக வச்சு சாதமாகவும் கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா பொரியல் செஞ்சு கொடுங்க. அடுத்த ஃபுட் முட்டை. எக்கில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அதிகமாக இருக்குது. ஸோ தினமும் ஒரு முட்டை கொடுக்கறதுனால பேபியோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு எக் ஒயிட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ரெய்னி அண்ட் வின்டர் சீசனில் குழந்தைக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த சீசனில் குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் சரி, ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்தாலும் சரி, அதை ஸ்டீம் பண்ணி கொடுங்கன்னு. அப்போ தான் கோல்ட் ஆகாமல் இருக்கும். ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், சப்போட்டா, மாதுளை, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது. இது பேபிஸ்க்கு கோல்டு வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், உடலில் விட்டமின் சி சத்து குறைஞ்சா நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும்னு. ஸோ பேபிஸ்க்கு ரெய்னி அண்ட் வின்டர் சீசனில் ஆரஞ்சு, சாத்துக்குடி, பப்பாளி, கொய்யாப்பழம் கொடுக்கறதுனால அவங்களோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். பாக்டீரியா, வைரஸ், கிருமிகளால் ஏற்படுற தொற்று நோயை தடுக்கிற சக்தி இதில் இருக்குது. பெரிய நெல்லிக்காய். குழந்தைக்கு டெய்லியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் கொடுக்கறதுனால அவங்களோட ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை தாக்கம் பல நோய்களிலிருந்து காக்கவும் செய்யும். இந்த ரெய்னி அண்ட் வின்டர் சீசனில் உங்கள் குழந்தைக்கு சூப் கொடுங்க. வெஜ் சூப் இல்லை நான்வெஜ் சூப் எதுனாலும் ஓகே தான். அந்த சூப்பை கொஞ்சம் வெதுன்னு கொடுங்க. சூப் செய்யும்போது அதில் பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், இஞ்சி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. சூப்பில் மட்டும் இல்லை, நார்மலாகவே குழந்தையோட எல்லா உணவுலையும் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சீசனில் கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேபியோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கோல்டு காஃப் வராமல் தடுக்கும். ஆல்ரெடி கோல்டு காஃப் இருந்தால் அதை சரி செய்யும். இந்த சீசனில் பேபிஸ்க்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கலான்னா இட்லி, இடியாப்பம், சம்பா கோதுமையில் செஞ்ச உப்புமா, அரிசி கஞ்சி, மிளகு ரசம், சூப், பயிறு வகைகளில் கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, காராமணி, பார்லி, கோதுமை, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இதெல்லாம் கொடுங்க. 2 வயசுக்கு கீழே இருக்க பேபிஸ்க்கு நான் சொன்ன இந்த எல்லா ஃபுட்டு ப்ளஸ் தாய்ப்பால் கண்டினியூவாக கொடுங்க. 2 இயர்ஸ் வரைக்கும் இல்லைனா கூட அட்லீஸ்ட் 1 இயர் வரைக்கும்னாலும் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள். தாய்ப்பாலோட சத்தே தனி தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோமோ அவ்வளவும் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.